Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் இன்னர் ஸ்டில்னஸ். இந்த மனதுடைய தன்மை சலிக்கக்கூடிய தன்மை. காற்று மாதிரி அது அப்படியே சலிச்சுட்டே இருக்கும். காற்று ஒரு இடத்துல நின்று பார்த்துருக்கீங்களா? அது நிதானத்திலே இருக்காது. காற்று அப்படியே போயிட்டே தான் இருக்கும், சலிச்சுட்டே தான் இருக்கும். அது மாதிரி இந்த மனம் ஏதோ ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். எண்ணம் இல்லாத ஒரு நிலை நம்ம பார்க்கவே முடியாது சதா சர்வகாலம். அதனால தான் ஆன்மீகத்தில் அந்த இன்னர் ஸ்டில்னஸை ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அலையக்கூடிய மனசு வெளியிலேயே தான் போயிட்டு இருக்கும். அது உள்ளுக்குள்ளே திருப்ப முடியாது நம்மளால். அது திருப்புறது தான் ஆன்மீக சாதனை. அது ஏன் ஆன்மீக சாதனை அப்படின்னாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சாதனா அப்படின்வாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அதை சாதிக்கணும் நம்ம. அது தன்னால் அமையாது. ஸோ இந்த இன்னர் ஸ்டில்னஸ் யாருக்கு அமையுதோ, அதை யார் கைவர பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இந்த நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட், எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட் மேட்டர், அது ஃபிலிம் ஆர்டிஸ்டா, இல்லை ஒரு பெயிண்டரா, இல்லை ஒரு கவிதை எழுதுகிறவங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் வரல அப்படின்னாக்க தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துப்பாங்க. ஜீன்ஸில் கூட இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படிங்கிற ஒரு பாட்டு என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், அது வரல. அவர் சங்கர் விடுற மாதிரி தெரியல. நானும் என்னென்னவோ ராத்திரிலாம் பகலெல்லாம் சிந்திச்சுட்டே இருக்கேன். கடைசியில் ஒரு கடற்கரையில் போய் நான் உட்காந்து தனியாக நான் அதை பற்றி யோசித்த பிறகு தான் அந்த பாட்டு எனக்கு வந்ததுன்னு வைரமுத்து ஒரு பேட்டியில் கொடுத்ததா எனக்கு நான் படித்ததா ஞாபகம். பிகாஸ் யூ ஹாவ் டு கோ டு ஏ செக்லூடட் பிளேஸ், ஆர் அங்கெல்லாம் போக முடியுதுன்னா வீட்லேயாவது ஒரு ரூமில் தனியாக உட்காந்து நீங்கள் மனசை ஸ்டில் ஆக்குனீங்கன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி கூடுறது மட்டும் இல்லாமல், ஏதோ ஒரு ஆன்கோயிங் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷன் உடனே கிடைக்கும். எத்தனையோ சொல்யூஷன்ஸுக்கு, ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் நான் ஸ்டில்னஸில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ வில் ரிமைன் சைலண்ட். பொதுவாகவே நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்ளத்தை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இதுவா அதுவா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமா, அவனை கேட்கலாமா, இவனை கேட்கலாமா, இந்த மாதிரி போகலாமா, அந்த மாதிரி அதை போட்டு அப்படியே அதை அலசி ஆராய்ச்சிட்டு நீ அதை செய்யவே வேண்டாம். நீங்கள் தான் என்ன பண்ணலாம், ரிமைன் ஸ்டில். அது மனசில் அப்படியே ஒருமைப்படும் பொழுது, அந்த மனம் அடங்கும் பொழுது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு அது மாதிரி குழம்பிய மனசில் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. குழம்பிய மனசு வெளியில் தான் போயிட்டே இருக்கும், நமக்கு உள்ளுக்குள்ளே திரும்பாது. உள்ளுக்குள்ளே திரும்பினா தான் ஸ்டில்னஸ் கிடைக்கும். வெளியில் போனால் அது ஏதோ ஒரு பொருள் மேலே, ஏதோ ஒரு எண்ணத்தின் மேலே, ஒரு காட்சியின் மேலே நமக்கு அது எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டில்னஸ் வராது. ஸோ இன்னிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டில்னஸுக்கு ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்லூடட் பிளேஸில் போகணும். அதனால தான் இந்த ஞானிகள் யோகிகள் எல்லாம் அந்த காலத்தில் காட்டுக்கு போனாங்க, குகைக்கு போனாங்க, கடற்கரையில் ஒரு தனி குடில் அமைச்சு அதில் தங்கினாங்க. ஏன்டா அவங்க நாட்டில் எல்லார் கூடயும் இல்லை அப்படின்னாக்க அதுதான். பொதுவாகவே நம்ம ஒரு கார் கற்றுக்குறோம், இல்லை ஈவன் சைக்கிள்லேருந்து ஆரம்பிப்போமே. இந்த காலத்தில் யாரும் சைக்கிள் ஓட்டுறதில்லை. ஒரு பைக் கட்டுறதை, ஒரு 2 வீலர் கற்றுக்குறோம். எங்கே போவோம்? பிஸி ரோட்லையா? எந்த ரோட்டில் ரொம்ப காலியாக இருக்கோ அந்த ரோட்டில் தான் முதல்ல ஆரம்பிப்போம். பிகாஸ் பழகிறதுங்கிறது யாருமே இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அதுபோல் நீங்கள் ஆன்மீகம் பழகினாலும் சரி, ஸ்டில்னஸுக்கும் சரி, யூ ஹாவ் டு சூஸ் எ செக்லூடட் பிளேஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் வித்தின். உங்களுக்கு வெளியில் இல்லை, உங்களுக்கு உள்ள. இதை செஞ்சு பாருங்கள். க்ரியேட்டிவிட்டி எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் ட்ராமா எழுதுறதுனாலும் சரி அப்படி தான். ஈவன் கம்பெனிக்காக ஏதாவது ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா ஐ வில் ரிமைன் குவைட் ஃபார் சம் டைம். ஆட்டோமேட்டிக்காக வரும். முக்கால்வாசி நான் வெடிகாலம் தான் அதை செய்வேன்.
ஏன்னா அந்த நேரத்தில் ஸ்டில்லாக இருக்கும், உலகமே ஸ்டில்லாக இருக்கும். அதனால் நமக்கு மனசு ஸ்டில்லாக இருந்ததுன்னா ஈஸி. ட்ரை தட். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.